எங்கே போனாலும் அவங்க தான் ஃபஸ்ட்டாக இருக்கணும், ஈஸியாக எல்லா விஷயத்தையும் முடிச்சிடணும். ஒரு படை வந்து ஃபார்ம் பண்ணால் கும்பங்க நட்டாகணும். ஒரு 10 பேர் அந்த இடத்துல இருக்காங்கன்னா இவங்க சொல்ல பேச்சு கேட்பாங்கன்னா அந்த இடத்துல கும்பம் இருக்கும். இவங்க எப்படின்னா இவங்க தான் மற்றவங்களுக்கு அட்வைஸே பண்ணுவாங்க. கடகம். இப்போ இவங்க 2 பேருக்கும் பொதுவாகவே நீயா நானாங்கிற சண்டை இருக்கும். புரிதல் வராது, புரிதல் வரவே வராது, ரொம்ப கஷ்டம். இப்படி இருக்கும் பட்சத்தில் என்னென்னா வீடு ஓடுறது கஷ்டமாயிடும். வீடு வந்து ஓடுறதுங்கிறது கஷ்டமாயிடும். அப்போது கும்பத்துக்கும் கடகத்துக்கும் பொதுவாகவே சண்டை சச்சரவு வரப்பு தகராறுகள் இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். அதில் ரொம்ப முக்கியமாக வந்து ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக கும்பத்தை வச்சுக்கூடாது கடகம். அந்த ட்ராவல்கான மூடியே கெடுத்துரும். புரியுதா? இவங்க வந்து அப்படியே ஸ்ட்ராங்காக அப்படியே மனசு தான் இவங்களுக்கு வாழ்க்கைன்னு இருப்பாங்க. கடகம் வந்து மனசு தான் வாழ்க்கை, அவன் மூளை தான் வாழ்க்கை. அதுலேயே வித்தியாசம், அவ்வளோ வித்தியாசம். மூளை வேற, மனசு வேற. ஆமா, புரியுதா? மூளைன்னு சம்திங் தட் இஸ் ரியலி இன்வால்வ் இன் த, அதாவது இன்டெலெக்சுவல் குவாலிட்டி. இந்த இடத்துல லாஜிக் ஸ்பேஸ்னா அவன் கும்பம். ஐயோ பாவங்க அந்த பொண்ணு அப்படின்னு சொன்னா அவன் கடகம். புரியுதா? அந்த பொண்ணு பொய்யாவே இருக்கும், தப்பாவே இருக்கும். ஆனால் இவங்ககிட்ட வந்து ஹெல்ப் பண்ணணும்னு வரக்கூடிய நேரத்தில் கடகம் கொடுத்துரும், கும்பம் கொடுக்காது. சரி, அந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வா பார்க்கலாம், அந்த சர்டிஃபிகேட் 10ஆம் கிளாஸ் படிச்சிருக்கீல்ல, எவ்வளோ மார்க் வாங்க பார்த்துட்டு கொடுக்குறான் அப்படிம்பாங்க கும்பம். அந்த பொண்ணு வந்து நின்றுச்சுன்னா போதும், என்ன இருக்குதோ கொடுத்துருவாங்க கடகம். இதுதான் டிஃப்ரென்ஸ். இப்போ 2 ஒர்க் அவுட்டே ஆகாது.